ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோசூரில் வரக்கூடிய ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் தரப்போகிறேன். ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு எதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா லைக் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா குரூப்ஸில் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஹோசூரில் சர்வதேச விமான நிலையத்திற்கு 5 தளங்களில் 2 இடங்கள் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் வர்றதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்ருக்கு. 2 பிளேஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் நான் தரேன். பட் ரியலாகவே ஏர்போர்ட் வருதா என்னங்கிறது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இது வரைக்குமே வரல. யாருக்காவது இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பெங்களூர் மற்றும் ஓசூர் இது ரெண்டுமே வர்த்தக ரீதியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி பெங்களூருக்கு அப்புறம் ஓசூரை ஏர்போர்ட் டெவலப் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. எதனாலனா, பெங்களூரில் இருக்கக்கூடிய கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அதிக லெவலில் டிராஃபிக் ஏற்படுறதுனால போயிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட் டைமிங் மேக்ஸிமம் ஆகிறதுனால ஓசூரில் கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செகண்ட் ரீசனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த ஓசூர் இண்டஸ்ட்ரி லெவலில் தொழில்நுட்பம் சார்பாக மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கனால ஓசூரில் ஏர்போர்ட் பண்ணலாங்கிறது ஒரு தேர்ட் ரீசனாக இருக்குது. முக்கியமாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கிறனால இது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 2000 ஏக்கரில் இடம் இருந்தால் மட்டும்தான் ஓசூர் ஏர்போர்ட் டெவலப் பண்ண முடியும், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ அதுக்கான தேடுதல் வேட்டையிலையும் இறங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனியான ஏர்ஸ்ட்ரிப் நிறுவனமான டனேஜா ஏர்பேஸ் மற்றும் ஏவியேஷன் லிமிடெட் இணைந்து இது தொடர்பான ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் 5 தளங்களை தொடர்பான அறிக்கையை 2 மந்த்ஸாகவே சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் டிட்கோ அண்ட் இந்திய விமான நிலையம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கதா. அதில் 5 தளங்கள்லேருந்து 2 தளங்களை ஆய்வு செய்து பின்னர் இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதாக சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, ஓசூர் விமான ஓடுதளத்திலிருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியார் நிறுவனமான தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் மிக அருகில் இருக்குது. ஓசூர் விமான ஓடுதளத்திற்கு தெற்கே 10 அதாவது சவுத் சைடு 10 கிலோமீட்டர் தொலைவில் தோக்கரை அக்ராகரம் அருகே ஒன்று, அதுக்கப்புறம் ஒசூர் விமான நிலைய ஓடுபாதையிலிருந்து தென்கிழக்கு 27 கிலோமீட்டர் தொலைவில் சூளகிரிக்கு அருகே ஒன்று, ஒசூர் விமான நிலையத்திற்கு வடகிழக்கு 16 கிலோமீட்டரில் தொலைவில் தசப்பள்ளி அருகே ஒன்று தமிழக சர்வதேச விமான நிலையத்திற்காக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறதா நான் சொன்ன இந்த ஏரியாலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ஒசூர் ஓடுதளம் 5 இடங்களில் இந்திய விமான நிலையம் ஆய்வு செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 5 தளங்கள்லையுமே ஒரு சில சிக்கல் இருக்கிறனால இதில் ஒரு தளம் நீர்நிலை அருகே உள்ளது. மேலும் 2 ஏரியா உயர் அழுத்த கம்பியில் இருக்குது. மேலும் தனேஜா ஏர்போர்ஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் அருகே உள்ள தளம் சவுத் சைடு இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மற்றொரு தளம் தேர்வு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த 2 தளங்களில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தமிழக அரசு பாதுகாப்பு அமைச்சகத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே ஒரு நியூஸ் வந்தது இல்லைங்களா, பெங்களூர் சர்வதேச அதாவது பெங்களூர் இன்டர்நேஷ்னல் கெம்பகவுடா ஏர்போர்ட்லேருந்து 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த ஒரு ஏர்போர்ட்டும் இருக்கக்கூடாதுங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கனால தமிழக அரசுக்கு சிக்கலாக மாற ஒரு சவாலாக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இப்போ 5 தளங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த இடத்துல சவுத் சைடு இருக்கக்கூடிய அதாவது தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் அருகே உள்ள தளமும் அதிலிருந்து சவுத் சைடு இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மற்றொரு தளமும் தேர்வு செஞ்சிட்டாங்க அப்படின்னா
மினிமம் வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆகும் அதை டெவலப் பண்ணி ஏர்போர்ட் வர்றதுக்கு. ஸோ இது எப்படி வருது, ஸோ இது வந்ததுன்னா நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் நான் தருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை.